சிறு கடைகள் முதல் பெரிய கடைகள் வர எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை ரொம்ப சந்தோஷத்தோடு நம்ம அதை வாங்கிக்கிடுவோம். ஸோ அதை மாதிரி தான் இந்த கூகுள் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ரிவார்டுங்கிற பேரில் அவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிவார்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. கூகுள் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க. இந்த ரிவார்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கணும், அதே நேரத்தில் ப்ளே ஸ்டோர் சைன்இன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி 2 விஷயங்களை செஞ்சால் மட்டுமே உங்களால் அந்த ரிவார்டை யூஸ் பண்ண முடியும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குன்னு 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ரிவார்டை ரொம்ப எளிமையாக நம்ம யூஸ் பண்ண முடியும். வாங்க அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ரிவார்டை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் ஒரு 3 லைன் இருக்கும். அதுக்கு பேர் ஹம்பர்கர் அப்படிம்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அக்கௌண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ரிவார்ட்ஸ், இமெயில் ப்ரெஃபரன்ஸ், ஆர்டர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குது. இந்த ரிவார்ட்ஸை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கூகுள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் டைரெக்டாக இதில் தான் சேவ் ஆகுது. ஸோ இது மூலியமாக நீங்கள் உங்களுடைய ரிவார்டை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டேப் பண்ணுங்கள். ரிவார்ட்ஸை டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு ரிவார்ட்ஸும் இல்லை. நான் இது வரைக்கும் எந்த கூகுளோட ப்ராடக்ட்டையும் நான் பர்ச்சேஸ் பண்ணல. இந்த ரிவார்ட்ஸ்குள்ளே தான் உங்களுடைய ஃப்ரீ ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களோட ப்ராடக்டை ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டோர் மூலியமாக போய் எப்படி ரிவார்டை யூஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க.